நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தப்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிலை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விஜய் சேதுபதி அவர்களை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2010 இப்போ வரைக்கும் ஒரு சஸ்டெயின் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இவர் சப்போர்ட்டிங் ரோல்லேருந்து ஹீரோவாகி ஹீரோலேருந்து வில்லனாகி இப்போ ஆங்கராகவும் ஆயிட்டாரு. கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 8 ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இவருடைய ஆங்கரிங்கை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். என்னதான் ஆரம்பத்தில் சில விமர்சனங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றி இதிலிருந்து இப்படி நான் மாற்றிக்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள், நான் எப்படிலாம் சொல்லணும் பேசணும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு அவருடைய தவறுகள் ஏதாவது இருந்தால் கூட அதை சேஞ்ச் பண்ணுற ஒரு ரியல் கேரக்டர் தான் இவருடைய கேரக்டர். ராஜபாளையத்திலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் நிறைய வாய்ப்புகளுக்காக ரொம்பவே போராடி இருக்காரு. இவங்களுடைய அப்பா ஜே காளிமுத்து அவர்கள் ஒரு தமிழ் வாத்தியாருடைய மகனாக இருந்ததுனால என்னவோ தெரியலையாம் ரொம்ப மெமரி பவராங்க. இவரை மாதிரி ஒரு மெமரி பவர் எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்காம். இவங்களுடைய அம்மா சரஸ்வதி, சரஸ் அப்படின்ட்டு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாராம். இவங்களுடைய அப்பா காளிமுத்து அவர்கள் 59வது வயதுல நைட்டு 12 மணிக்கு காலமாயிருக்காரு. இவர் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும் போது தான் இந்த செய்தி இவருக்கு வந்திருக்கு. எப்படியாவது திரைப்படத்திலேயோ இல்லை திரையிலேயோ தன்னுடைய மகனை பார்க்கணுன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பா கிடைச்சிருக்காரு. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் இவரோட சேர்ந்து 4 பேர். அண்ணா, தம்பி, தங்கச்சிக்கு தான் இரவி அப்படின்ட்டு ஒரு துணி கடையை கூட வச்சு கொடுத்தாரு. இவங்களுடைய அப்பா தான் இவரை ரொம்பவே புகழ்ந்து பேசுவாராம். குறிப்பா இவருக்கு இவரை பத்தியே தெரியாதாம். அப்போ அவங்க அப்பா சொல்வாராம், நீ ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டா இருக்க, நீ யாருன்னு உனக்கு தெரியாது, கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவ பாரு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லும் போது இவர் சொல்வாராம், ஆடப்பாப்பா, உன்னுடைய பையனா நான் இருக்கிறதுனால நீ என்னை புகழ்ந்து பேசுற, எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா அவங்க அப்பா சொன்ன மாதிரியே இப்போ இவ்வளோ பெரிய ஆளாவே இருக்காரு. இவர் சொல்ற ஒரு சில கருத்துக்கள், அதாவது ரியாலிட்டியில நம்ம பார்க்கும்போது 30 வயசுல செட்டில் ஆகி என்ன பண்ண போற, எல்லாரும் நம்ம அதுக்காக தான் ஓடுறோம், ஆனா செட்டில் ஆகி என்ன பண்ண போறோம், வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும், நம்ம அனுபவிக்கணும், லேர்ன் பண்ணணும், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசின அந்த ஒரு ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு எவருடைய எந்த ஸ்பீச் ரொம்ப பிடிக்குமோ அதை அந்த லைனோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ரெட் டாட்டினோட கமெண்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பிலாசபராக இருக்க முக்கிய காரணம் சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஏற்பட்ட வறுமை, வலி, வேதனைகள் தானா. 5ஆம் வகுப்பு வரைக்கும் ராஜபாளையத்தில் இவருக்கு ஏற்பட்ட அந்த மனவலி இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது சென்னைக்கு வந்தோம், எங்க அப்பா ஒரு சிவில் இன்ஜினியர், அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சத்துணவு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வறுமையில தான் எங்களுடைய குடும்பமும் இருந்தது. எங்க அம்மாவுக்கு சொந்த வீடுல வாழணும்னு ஆசை. எப்படியோ நாங்க ஒரு சென்ட்ல ஒரு சொந்த வீடும் கட்டணும். அதுக்கப்புறம் கடனும் வந்தது. கடனுக்காக அந்த வீட்டையும் வித்துட்டோம். ஆனா எங்க அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் என்ன ஆசைனா, சொந்த வீட்டுல தனியா அவங்களுக்குன்ட்டு ஒரு தனியா சொந்த வீட்டுல வாழணும்னு ஆசை. அதை நான் வந்து பண்ணி கொடுத்தேன். எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அவர் அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த அந்த ப்ரௌடான மொமெண்ட்டையும் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. இவருக்குள்ள நிறைய கேள்விகள்லாம் சின்ன வயசுலேயே வருவாங்க. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இப்போ இவர் நிறைய பேருக்கு இருக்காருன்னே சொல்லலாம். நம்ம ஏன் அழகா இல்லை, நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ஏன் நம்மளை பிடிக்கல, நம்ம ஏன் இப்படி பிறந்திருக்கோம், நம்ம ஏன் பணக்காரா இல்லை, இது போல சில கேள்விகள்லாம் இவருக்குள்ள இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தாங்க இவர் தன்னை தானே ஒரு அறிவுபூர்வமாக மாற்றிக்கணும்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லப்போனால் 96 படத்தில் ஒரு லவ்லி பாயாக வளம் வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் இவருடைய ரியல் லைஃப்லையுமா 96ல் எப்படி இவர் ஸ்கூல் பருவத்தில் நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி ரியல் லைஃப்லையும் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டாராம். ஆனால் இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணாராங்க. அந்த பொண்ணுக்கே தெரியாதான் இவர் அந்த பொண்ணை லவ் பண்றாருன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாவே இருந்திருக்காரு. அதே மாதிரி இவருக்கு 30 வயசு கடந்து நரைச்சி முடியோட இருக்கும் போது அவங்களுடைய தங்கச்சி இவரை பார்த்து கேட்டாராம், என்னன்னா விஜய் அண்ணா இப்படி முடியலாம் நரைச்சி போச்சு, இதுக்கப்புறமா நீ சினிமாவில் ட்ரை பண்ண போறியா அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்டாங்களாம். ஆனால் அவங்க தங்கச்சி கேட்ட கேள்விதான் அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா பாலு மகேந்திரா அவர்களுடைய ஒரு படைப்புல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு இவருக்கும் தெரிய வந்திருக்கு. நியூஸ் பேப்பர்ல தான் அந்த ஆடை பார்த்துருக்காரு.
இவரும் நிறைய கஷ்டங்களை தாண்டி போயிட்டு ஒரு ஃபோட்டோ அவர் கையால் எடுக்க அவருடைய கண் அழகாக இருக்குன்ட்டு பாலு மகேந்திரா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சினிமாவில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும், நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபோட்டோ தான் இவருக்கு வந்து மனசளவில் ஒரு பாசிட்டிவிட்டியே கொடுத்துருக்கு. இவர் சின்ன திரையிலையும் நடிச்சிருக்காருங்க. என்னதான் இப்போ ஒரு சின்ன திரையில் ஆங்கராக இருந்தாலும் பெண் அப்படின்ற சீரியலில் இவர் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த சீரியல் டைட்டில் சாங் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி உங்களுக்கு அந்த சீரியல் டைட்டில் சாங் பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எடுத்ததுமே இவருக்கு சினிமாவுக்கு வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. துபாயில் NRI அக்கௌண்டண்ட்டாகவே ஒரு வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒன்று பண்ணியிருக்காரு. 2006 இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே அவருக்கு 2010 தான் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற படத்தோடைய வாய்ப்பு கிடைக்குது. அதில் ரொம்பவே யதார்த்தமான நடிப்பு மூலமா நடிப்புனே என்னன்னே தெரியாமல் அங்கே இருந்த டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் திட்டுலாம் வாங்கும் போது இவருக்குன்னு சப்போர்ட் பண்ணுற ஒரு சிலரும் இருந்தாங்களாம். பயத்தெல்லாம் தூக்கி போடணும் அப்படின்றத அங்கே தான் கற்றுக்கிட்டாராம். சுந்தர பாண்டியனா இருக்கட்டும், பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இது போல படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய காமெடி சென்ஸை பார்க்கலாம். அதாவது பீட்சா படத்தில் இவர் இல்லாத ஒரு பேயை உருவாக்குற கதையாக இருக்கட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இந்த படத்தில் ஹீரோயினை பார்த்து பா அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், குமுதா ஆப்பியனாச்சியாக இருக்கட்டும், சூதுகவும் படத்தில் இவருடைய அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இது போல் நிறைய விஷயங்கள் இவர் அவருடைய கெரியரில் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா சேதுபதி அப்படின்ற ஒரு போலீஸ் கேரக்டரில் வந்து எல்லாரையும் மிரட்டியிருப்பார். அதே படத்தில் ஒரு கணவர் எப்படி இருக்கணும், மனைவிக்கு எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், நம்ம மேலே தப்பு இருந்தால் மனைவி காலில் விழுந்தாலும் தப்பு இல்லைப்பான்ட்டு எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாகவே மாறிட்டார். இது இவருடைய ரியல் லைஃப் கூடயும் பொருந்துமாங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் அவர் தன்னுடைய மனைவி கிட்ட காலில் கூட விழுவாராம். அண்டு ஒய்ஃப் ஜெஸ்ஸியை இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அத்தான் அப்படின்னு தான் அவங்கள கூப்பிடுவாங்களாம். விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இப்படி இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் மகன் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டாரு. அவரை ஆரம்பத்திலேயே அதாவது நானும் ரவுடி தான் இந்த படம் மூலயமா சின்ன விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு விக்கி அவர்கள் நினைச்சிருக்காரு. ஆனால் நயன்தாராவை பார்த்து வெக்கப்பட்டுட்டே ஓடிட்டாராம் சூர்யா. ஆனால் இப்போ அவருடைய கெரியர் க்ரோத் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. ஒரு சில கான்ட்ரவர்சியில் அவர் சிக்கினாலும் அது எல்லாத்துக்கும் அவரே பதிலடி கொடுத்து வெளியே வந்துடுறாரு. ஸோ இப்படி ஹீரோவாக கலக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய பேட்டை, தளபதி விஜய் அவர்களுடைய மாஸ்டர், கமல் சார் கூட விக்ரம், ஷாருக் கான் அவர்கள் கூட ஜவான், இது போல படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனா களமிறங்கிட்டாரு. இவருக்கு இன்னொரு சைடும் இப்படி வரும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. கீர்த்தி ஷெட்டி கூட நான் பேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொன்னதும் நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன அந்த நடிகை கூட பேர் பண்ண மாட்டாராமே, என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சான்னு கேட்டா, ஆல்ரெடி அவங்க கூட நான் உப்பண்ணா அப்படின்ற ஒரு படம் பண்ணேன். அதில் என்னோட மகளா நடித்த பொண்ணு கூட எப்படி நான் ஆன் ஸ்கிரீனில் திரும்பவும் ரொமான்ஸ் பண்ண முடியும், அதனால நான் அந்த பொண்ணுகிட்டயே நான் உன் அப்பா மாதிரி நீ என்னை நினச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் எப்படிங்க ரொமான்ஸ் வரும், அதனாலே திரும்பவும் அவங்க கூட நான் ஹீரோவாக நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ட்டு அதுக்கான விளக்கத்தையும் இவர் கொடுத்துருப்பாரு. இவருடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எந்த படம் கிடைச்சாலுமே நடிப்பாருங்க. அதாவது வயசான தோற்றமாக இருந்தாலும் சரி, ரொம்ப யங்காக இருந்தாலும் சரி, என்ன ரோல் கொடுத்தாலும் நடிப்பார். வருஷத்தில் இவருடைய படங்கள் 12 மாதத்துக்குமே வர அளவுக்கு தான் இவருடைய அந்த சாய்ஸ் இருந்தது. ஆனால் இப்போது வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தாலும் தரமான படமாக தான் கொடுத்துருக்காரு. இப்போ மஞ்சு வாரியர் அவர்கள் கூட சேர்ந்து சூப்பரான படத்துலையும் நடிச்சிருக்காரு. சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் எடுத்து நடித்து நேஷ்னல் அவார்டு கூட வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் விஜய் சேதுபதி அவர்களுடைய படம் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.